வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் முதலாக பரலோகத்தின் காட்சியை தெளிவாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமானார். 7 சபைகளை பேசினவர் இந்த 4ஆம் அதிகாரத்தில் 7 பரலோகத்தில் உள்ள காட்சியை நமக்கு முன்பாக வைக்கிறார். முதலாவது தேவனுடைய சிங்காசனத்தை காண்பிக்கிறார். அதிலிருந்து தான் மற்றவைகளை எல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சிங்காசனம் தான் அகில உலக அல்லது அண்ட சராசரங்களின் மைய பகுதி அந்த சிங்காசனம். இரண்டாவது, அந்த சிங்காசனத்தை குறித்து 24 மூப்பர்கள் அவர்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். தங்கள் ஆசனத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே வேத புத்தகத்தில் 24 சிங்காசனங்களில் உட்கார்ந்திருந்ததாக சொன்னாலும் கூட தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஒப்பான ஒரு சிங்காசனங்கள் இல்லை. அது ஆசனங்கள், சீட்ஸ் என்றுதான் எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறது. 24 ஆசனங்களிலே 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக பரலோகத்திலே சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள் என்று 3 விதத்தில் இடிமுழக்கம், மின்னல், சத்தம் என்று எழுதியிருக்கிறது. நான்காவதாக சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவரை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவராக நாம் முழு வேதத்திலும் பார்க்க முடியாது. திருத்துவத்தில் ஒருவராயிருந்தாலும் 7 குத்துவிளக்குகளாக காட்சியளிக்கிறார், 7 கண்களாய் காட்சியளிக்கிறார், 7 அக்கினி தீபங்களாய் காட்சியளிக்கிறார். ஐந்தாவதாக சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போல கண்ணாடி கடல், தூய்மையான கண்ணாடி கடல் போன்று அவ்வளவு நீளமாய் இருக்கிறது. கடலுக்கு உள்ளே இருக்கிறது என்ன என்று தெரியாது. கடல் நீல நிறமாய் இருக்கிறது. சில இடங்களிலே பச்சையாய் தெரிகிறது. ஆனால் இது கண்ணாடி போல உள்ள என்ன இருக்கிறது. அப்படி சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போல கண்ணாடி கடலே அமைந்திருக்கிறது. ஆறாவதாக 4 ஜீவன்கள், தமிழ்ல ஜீவன்கள் இருக்கிறது, ஆங்கிலத்தில் the 4 beast, உயிரிகள், உயிரினங்கள்.
அவருடைய தோற்றம் 4 விதங்களில் காட்சியளிக்கிறது. ஒரு ஜீவன் சிங்கத்தை போல, சிங்கம் காட்டுக்கெல்லாம் ராஜா. 2வது காளையை போல, வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா பிராணிகளில ராஜா காளை. 3வது மனிதன், எல்லா ஞானத்திலும் பேர் பெற்றவன். ஞானத்துக்கு ஒரு ராஜா என்றால் அவன் மனிதன். 4வது ஒரு கழுகு, உன்னதத்துக்குரிய ராஜா, பறவைகளுக்கெல்லாம் ஒரு ராஜா. ஆவிக்குரிய மேன்மையான ஜீவியம் செய்வதற்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. 7வதாக பரலோக ஆராதனை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இது 2வது தரிசனம். முதல் தரிசனம் அப்போஸ்தலர் 1, 2, 3 நம்ம வாசித்தோம். சபைகளை பற்றிய தரிசனம். மொத்தமே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5 தரிசனங்களால் ஆனது. இது 2வது தரிசனம். போன வகுப்பில் அந்த 5 தரிசனத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். ஒரு நிமிடம் அப்போஸ்தலனாகிய யோவானை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு பரலோக தரிசனத்தை ஆண்டவர் யோவானுக்கு அவருடைய வயதான நாட்களில் ஆண்டவர் கொடுத்தார். இயேசுவோடு இருந்தபோது முதல் எழுதின ஒரு புஸ்தகம் யோவான் எழுதின சுவிசேஷம். பிறகு 3 நிருபங்களை எழுதினார். யோவான் எழுதின 1வது நிருபம், 2வது நிருபம், 3வது நிருபம். அவருடைய 90 வயதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இந்த பரலோக காட்சியை அவருக்கு காண்பித்தார். இந்த பரலோக காட்சியை அவர் காண வேண்டும் என்றால் ஜனங்களின் மத்தியிலிருந்து ஆண்டவரோடு தனித்திருக்கணும், தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும், தன்னை கரை தரையற்றவனாய் பாதுகாத்து கொண்டே இருக்கணும், இந்த பரலோக தரிசனத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும்ங்கிறக்காத்தான் தனியாய் பத்மோ தீவுக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். நீங்கள் தேவ தரிசனம் காண வேண்டும் என்றால், பரலோக தரிசனங்களை காண வேண்டும் என்றால், இனி வரப்போகிறவைகளை காண வேண்டும் என்றால் உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ அவசியம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவதூதர்களை தரிசிப்பார்கள், பரலோகத்தை தரிசிப்பார்கள். எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் அவரை சீஷர்கள் மத்தியிலிருந்து பிரித்து, சபைகளின் மத்தியிலிருந்து பிரித்து தன்னோடு உறவாடும்படி பத்மோ தீவுக்கு அழைத்து கொண்டு போனார். ஒரு சிறை கைதியாய்த்தான் கொண்டு போனார். பழுத்த பழம் போல இருந்த அவர் அங்குள்ள கல் உடைக்கும் சுரங்கத்தில் காலையிலிருந்து வேலை செய்யணும். இரவிலே அவருடைய பாதங்களை சங்கிலியால் கட்டிவிடுவார்கள். உலகத்தாரோடு உள்ள தொடர்பு முற்றிலும் அறுபட்டு போனது. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, பரலோகம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகள் நமக்கு தெரியும். பேப்பரில் உலகத்தில் உள்ளவைகளை நாம் ஒரு நாள் வாசிக்கிறோம், டெலிவிஷனில் செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் பரலோகத்தில் உள்ளது நமக்கு தெரிவதில்லை. பரலோகத்துக்கு ஏறி போயிட்டு திரும்பி வர்றவங்கள செத்தாங்கன்னா அப்படியே போயிடுறாங்க. பரலோகத்தை பற்றி நமக்கு தெரிவதில்லை. நிகழ்காலத்தை பற்றி தெரியும், வருங்காலத்தை பற்றி தெரிகிறதில்லை. மரணத்துக்கு இக்கரையில் உள்ளது தெரியும், மரணத்துக்கு அக்கறையில் உள்ளது நமக்கு தெரியல. ஆண்டவர் அவைகளெல்லாம் வெளிப்படுத்தும்படி ஒரு தூய்மையான பரிசுத்தவானை, ஆண்டவருக்கு அன்புள்ள சீஷன் என்று
பெயர் பெற்றவரை அவருடைய வயதான நாட்களில் உலகத்தில் உள்ள பற்றுகள் அத்தனையும் அறுபட்ட வேளையில் அவரை தெரிந்தெடுத்தார். அதற்கு முன்பாக நீரோ மன்னன் அவரை எவ்வளவோ சித்திரவதை செய்து பார்த்தான். கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே அவரை தள்ளி பார்த்தான். அவர் அதற்குள்ளே நீந்தி கரையேறினார் என்று சொல்லுகிறார்கள். எந்த பாடுகளினாலும் அவரை அசைக்கவே முடியவில்லை. அவர் வாலிபனாய் இருந்தபோது சிலுவையின் அடிவாரத்தில் அவருடைய மற்ற எல்லா சீஷர்களும் ஓடி போய்விட்டாலும் இவர் யூதருக்கு பயப்படாமல், ரோமனுக்கு பயப்படாமல், தனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல என்று பயப்படாமல் கடைசி வரை இயேசுவோடு நின்று கொண்டே இருந்தார். இந்த காலகட்டத்தில் அநேகம் பேர் இறந்து விட்டார்கள். எல்லா சிஷ்யர்களும் இறந்து விட்டார்கள். முதல் இரத்த சாட்சியாக யாக்கோபு மரித்து விட்டார். பேதுருவை நீரோ மன்னன் தலைகீழாய் சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலை சிரச்சேதம் பண்ணி அவருடைய தலை துண்டாய் ஓடினது. ஆனால் இந்த 90 வயது வரையிலும் ஆண்டவரையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆகவேதான் பரலோக வெளிப்பாடை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கு நிறைய பேர் நான் நரகத்தை பார்த்தேன் என்று சொல்லுகிற நிறைய புத்தகங்கள் வாசித்தேன். நானே ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்தேன், த டிவைன் ரெவலேஷன் ஆஃப் த ஹெல். கேத்தரின் என்ற ஒரு அம்மா ஆண்டவரை பாதாளத்துக்கு அழைத்து கொண்டு போய் நரகத்தை பார்த்து விட்டு வந்தேன் என்று சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தை பார்த்து விட்டு வந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மிக 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 குறைவு. பரலோகத்தை பார்த்தேன் என்று நிறைய பேர் எழுதின புத்தகங்களை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அது என்னால் நம்ப முடியல. காரணம், வேதத்துக்கு ஒப்பா இல்லை. வேத வசனங்களின்படி இல்லாமல் ஏதோ கற்பனையில் போய்விட்டு வந்தது போல நிறைய புத்தகங்கள் இருக்கிறனால அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு தூய்மையாய் வாழ்ந்தபடியால் பரிசுத்தவான்களின் ராஜ்யமாகி அந்த பரலோகத்தை ஆண்டவர் திறந்து கொடுக்க சித்தமானார். பரலோக கதவை முதல் திறந்து வைத்தவர் ஆண்டவராய் இயேசுதான். உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சங்கீதம் 24:7 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பல வேளைகளில் வானம் திறந்த காட்சி நாம் பார்க்கிறோம். யாக்கோபு வானத்துக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். அந்த ஏணி, அதில் ஒரு மறைப்பொருள், அது இயேசுவுக்கு அடையாளமான ஒரு ஏணி. ஒரு நுனி பூமியில் இருந்தது, அவர் மனுஷகுமாரன். மறுநுனி பரலோகத்துக்கு எட்டியிருந்தது, அது தேவகுமாரனை குறிக்கிறது. பல சட்டங்கள் அவருடைய காயங்களாயிருந்தது, பல சட்டங்கள் உபதேசங்களாயிருந்தது. படிப்படியாக மனம் திரும்புதலிருந்து, ரட்சிப்பிலிருந்து, வேறுபாடின் ஜீவியத்திலிருந்து, அபிஷேகத்திலிருந்து, ஆவின் வரங்களிலிருந்து படிப்படியாக ஏறி செல்ல வேண்டிய காட்சிகள் எல்லாம் ஆண்டவர் காண்பித்தார். எசேக்கியேல் 1 அதிகாரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த வானம் திறந்து பரலோக காட்சிகளை அவர் கண்டார். தானியேலுக்கு ஆண்டவர் பல வெளிப்பாடுகளை கொடுத்து பரலோகத்தின் ஓரளவை காண்பித்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது பரலோகம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பேதுரு வானத்திலிருந்து ஒரு தரிசனத்தில் ஒரு கூடு பூமியில் இறங்கி வருகிறதை, அதில் மிருகங்கள் இருக்கிறதை கண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் ஏறி பரதேசிக்கு சென்று மனுஷன் பார்த்திராத கேட்டிராதவைகளை கண்டார் என்று 2 கொரிந்தியர் 12:3 வாசிக்கிறோம். எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு திடீரென்று ஒரு சத்தம், இங்கே ஏறி வா,
எக்கால சத்தம் போல ஒரு சத்தம். உடனே அவர் ஆவிக்குள்ளானார். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிற, நினையாததற்கு முன்னே என்னை அம்மிததாவின் ரதம் போல, என்னுடைய உள்ளம் அமிதமாவின் ரத்தம் போல வேகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. எரிவாங்கிற ஒரு சத்தம். ஏற்கனவே அந்த சத்தத்தை வெளிப்படுத்தல் 1:10 யோவான் கேட்டு இருந்தார். அந்த சத்தம் மீண்டும் தொனித்தது. அது எக்கால சத்தம் போல ஒரு சத்தம். கடைசி காலத்தில் எக்காலங்கள் தொனிக்கும். 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்ததாமே ஆரவார சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு, தூதனுடைய சத்தத்தோடு அவர் வருவாராம். அந்த சத்தத்தை மரித்தோர் கேட்கும் காலம் உண்டு. பிரேத குழியில் உள்ளவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு மருவமடைந்து மகிமை மேல் மகிமை எடுத்துக்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே கால சத்தங்கள் சபை புறப்படுவதற்காக ஊதப்பட்டன, யுத்தத்துக்காக ஊதப்பட்டன. யோவேல் தீர்க்கதரிசி உபவாசத்துக்கு எக்காலத்தை ஊதுங்கள். ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பும்போது ஒரு பலத்த சத்தத்தோடு, லாசருவே எழுந்து வா. மரித்த ஒரு லாசரு எழுந்தார். ஆனால் மரித்த கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் எழும்பும்படி பரலோக எக்கால சத்தங்கள் ஒரு நாள் துணைக்கும். யோவானுக்கு கேட்ட சத்தம் இங்கே ஏறி வா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்போதும் ஏறுகிறவர்களா இருக்கணுமே தவிர இறங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. ஜனவரியில் ஏறினதை பார்க்கலாம், பிப்ரவரியில் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏறுறவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரமும் ஆண்டவருடைய வருகை தான் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு தத்துவ ஞானி சொன்னால் நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிட நேரமும் கல்லறையை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று. நாம் பேச ஆரம்பித்து 10 நிமிடம் ஆயிருந்திருக்கலாம். உங்கள் பார்வைக்கு நான் இதில் நின்று கொண்டிருக்கிறதை போல இருந்தாலும் கால சுழற்சியில் நான் சுழன்று நான் மரணம் அடைகிற நாளை நோக்கி 10 நிமிஷம் நெருங்கிட்டேன் என்று அர்த்தம். நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மரண நாளை நோக்கி நான் ஓடுவதில்லை. கிறிஸ்துவனுடைய வருகை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே ஏறிவா என்கிற சத்தத்தை கேட்கும் காலத்துக்கு ஏறிக்கொண்டு கொண்டிருக்கிறோம். இறங்கி வா, அனுபவிக்க, உலகத்தை அனுபவிக்க, இச்சைகளை அனுபவிக்க இறங்கி வா. நிறைய விழுந்த அசுத்தங்கள் நம்மை அழைக்கலாம். நிறைய போத்திபார் மனைவிகள் அழைக்கலாம். ஆனா நம்ம ஏறுகிறவர்களா காணப்படும். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பகைவர்கள், நீ தேவகுமாரனா இருந்தா இறங்கி வா. ஆண்டவர் தான் ஸ்டாண்டர்ட்ல இருந்து, அவருடைய பரிசுத்தத்திலிருந்து, அவருடைய தியாகத்திலிருந்து இறங்கி வரல. நம்ம காதுகளில் ஏறிவாங்கிற சத்தமே தொனித்து கொண்டு இருக்கட்டும். ஏறிவா, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு ஏறிவா. பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், மகிமையின் மேல மகிமை, கிருபையின் மேல கிருபை, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோன் பர்வதத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 84:7 வாசிக்கிறோம். ஏறுகிறவர்களாய் காணப்படும். ஏறுகிறவர்களாய் காணப்படும். பல முறை பழைய ஏற்பாட்டில் வானம் திறக்கப்படும் போது, பரலோகம் திறக்கப்படும் போது சாத்தானும் போய் நின்னானா. யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில்,
தேவ புத்திரெல்லாம் பரலோக சிங்காசனத்துக்கு முன்னாடி கூடி வரும்போது சாத்தானும் அங்கே நின்றானாம். யோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தா அங்கேயும் சாத்தான் போய் நின்றானாம். பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை குற்றம் சாட்டும்படி சகரியா 3ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தில் அங்கே போய் நின்றானாம். குற்றம் சாட்டுறதுக்காகவே சாத்தான் பல வேளைகள் அங்கே பரலோகத்தில் போய் நின்று கொண்டு இருக்கிறான். அவனை குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்முடைய சகோதரர்கள் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனானே. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும், கிருபையின் காலம் வரையிலும் ஆண்டவர் அவனை அனுமதித்திருந்தாலும், வெளிப்படுத்தல் 20:1-2 வாசிக்கும் போது அவனை பிடிச்சி சங்கிலியால் கட்டி அவனை பாதாளத்தில் அடைச்சி சீல் வைத்து 1000 வருஷம் நம்ம ஆண்டவரோடு இந்த பூமி அரசாளும் போது, அதுக்கு பிறகு அவன் பரலோகத்துக்கு ஏற முடியாது, பூமிக்கும் வர முடியாது, அவன் கட்டப்பட்டு போவான். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பரலோகத்துக்கு செல்லும்படியான திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் எனக்காக நின்றபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் 3:8 ஆண்டவர் சொன்னார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியால் உனக்கு பரலோக வாசலை திறப்பேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்லுறோம். நமக்கு பரலோகத்தை ஆண்டவர் திறந்து உதவி செய்கிறார். பரலோகத்தின் பலகணிகளை நமக்கு திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த பரலோக வாசலை குறித்து வெளிப்படுத்தல் 21-27 வாசிங்கன்னா, தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் நடக்கிற ஒன்று அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. உடைய பேர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமானால் நீங்கள் ஏறி செல்ல முடியும், அந்த பரலோக காட்சியை காண முடியும். ஆகவேதான் அவருடைய வாசலுக்கு போகும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருடைய வாசல துதியோடு அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசிங்க. நம்ம உண்டாக்குனவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய வாசலை உட்பிரவேசிங்க. நமக்காக நிச்சயமாகவே அந்த வாசல் திறக்கப்படும். ஒரு நாள் அந்த ஒளிமயமான தேசத்தில் நாம் பிரவேசிப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அருமை இரட்சகர் வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3:20 நம்ம வாசிக்கிறோம். நமக்காக பரலோக வாசஸ்தலங்களை உண்டு பண்ணும்படிதான் இயேசு அந்த பரலோகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். மாத்திரமல்ல, அவர் சொன்னார், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீடு என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு ஒரு மேன்மையான மகிமையான இடத்தை, இயேசுவுக்கு எந்த இடத்தை பிதாவானவர் கொடுத்திருக்கிறாரோ, திருத்துவத்திலே ஒரு பகுதியான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ அதே இடத்திலே நாம் அவரோடு கூட இருக்கும்படி. இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது என்ன அருமையா இருக்கு பாருங்க. தேவதூதர்கள் இருக்கிற இடம் இல்லை, கேராபீன்கள் இருக்கிற இடம் இல்லை, சேராபீன்கள் பரம திரள் சேனைகள் அவர்கள் இருக்கிற இடம் இல்லை. நம்முடைய அருமை ஆண்டவருக்கு எந்த இடம், அதே இடத்துல நாம் அவரோடு கூட
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஆபிரகாம் அப்பார்ட்மெண்ட் என்று விசுவாசத்தில் பூரணப்பட்ட ஆபிரகாமை போல அதே விசுவாசத்தில் நடந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எவ்வளோ அப்பார்ட்மெண்ட். ஈசாக்கை போல தியான புருஷர்கள் ஈசாக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவார்கள். யாக்கோபை போல தேவனோடு போராடி மேற்கொள்ளுகிறவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவார்கள். அவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆடு மாடு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு இல்லாத விசேஷமான ஒன்றை ஆண்டவர் நமக்கென்று முன்குறித்து ஏற்படுத்தினார். நம்மை இல்லாமல் அவர்கள் பூர்ணமாகவே முடியாது. காரணம், நாம் ஆடு மாடு இரத்தத்தால் கழுவப்படவில்லை, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய தோழர்கள்ங்கிற நிலைமைக்கு தான் வருவாங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய மனவாட்டிங்கிற இடத்துக்கு வருவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நித்தியத்தை நம்முடைய கண்கள் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவை என்று 2 கொரிந்தியர் 4:18 எழுதினார். கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லவோ நித்தியம். பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போகும். காணப்படுகிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, பஞ்ச பூதங்கள் வெந்து உருகி போகும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். ஆனால் பரலோகம் அழிவில்லாத பொருட்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்த்தாள், அவளை பார்த்து இயேசு சொன்னார், இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். மற்ற எல்லாம் நம்ம மரணத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போகிறோம். ஓடி ஓடி சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் உருண்டு உருண்டு சம்பாதிச்சாலும் ஒட்டுற மண்ணு தான் ஓட்டம். அந்த மண்ணையும் கீழே போடல தான் நம்ம போகிறோம். காணப்படாதவைகள். ஆபிரகாமினுடைய கண்கள் அந்த நித்திய வாசஸ்தலங்களையே பார்த்து கொண்டிருந்தது. அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தார். ஆகவே இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் அற்பமும் குப்பையுமாய் தன்னை அந்நியனும் பரதேசியுமாய் இந்த உலகத்துக்கு காண்பித்து அந்த மகிமையின் தேசத்தை அவர் நடந்து சென்றார். அதற்காகவே வாழ்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் அந்த பரலோகத்தின் மையத்தில் இருக்கிற சிங்காசனத்தை பார்க்கும்போது, முதல்ல அது சிங்காசனம், இரண்டாவது அது கிருபாசனம், மூன்றாவது அது நியாயாசனம். சிங்காசனம் ஆளுகை உள்ள இடம், சட்டங்கள் அங்கேதான் பிறப்பிக்கப்படுகிறது. கிருபாசனம் என்பது ஆண்டவருடைய கிருபையை அதே சிங்காசனம் வெளிப்படுத்துகிறது. அதே சிங்காசனத்திலிருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இயேசு பரிந்து பேசுகிற சத்தம் கேட்கிறது. தூக்குக்காக காத்திருக்கிற ஒரு கைதி ஒரு கருண மனுவை எப்படி ஜனாதிபதியிட்ட அனுப்புவானோ, அதை போலதான் அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக நம்முடைய கருணை மனுவை அனுப்புகிறோம். நான் தகுதி இல்லாதவன், நம்முடைய கிருபையின்படி எனக்கு என்னுடைய தகுதிப்படி கேட்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த கிருபாசனத்தண்ட நாம் தைரியமாய் கட்டி சேர கடவோம் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த கிருபாசனத்தண்டை தைரியமாய் கட்டி சேர். அதே கிருபாசனம் நியாயாசனமா மாறும். உலக எல்லா வாழ்க்கைக்கு பிறகு மரித்தோரு சகல மனுஷரும் அவருடைய நியாயாசலத்துக்கு முன்பாக நிற்கணும். அவனுடைய கிரியைகளின்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரலோக சிங்காசனம் எப்படிப்பட்டது?
ஒரு 8 காரியத்தை வேகமாக சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. நான் விவரித்தா டைம் போயிடும். முதலாவது, அவர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வரும்போது, மகிமையுள்ள சிங்காசனம் மத்தேயு 25:31. அது கிருபையுள்ள கிருபாசனம். எபிரேயர் 4:16. அது நீதியை விளங்க செய்யக்கூடியது. சங்கீதம் 97:2-3. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாய் இருந்தது. அக்கினி நதி அதிலிருந்து புறப்பட்டு வந்தது என்று தானியேல் 7:9 வாசிக்க. அது பரிசுத்தமான சிங்காசனம், தூய்மையான சிங்காசனம், ஒரு கரைதிரையில்லாத சிங்காசனம் என்று வெளிப்படுத்தல் 20:11, சங்கீதம் 47:8 வாசிக்கிறோம். ஆறாவது, அது நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிற தேவனுடைய நீதியை, தேவனுடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிற சிங்காசனம் என்று சங்கீதம் 9:7, சங்கீதம் 89:14 வாசிக்கிறோம். ஏழாவது, அது பரலோகத்தின் சிங்காசனம் என்று சங்கீதம் 11:4. எட்டாவது, அது நித்தியமான சிங்காசனம் என்று சங்கீதம் 45:6 வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்திலிருந்து திரும்ப வாசிக்கிறேன். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. இப்போ யோவான் இதுவரை சிங்காசனத்தை பார்த்து கொண்டிருந்தவர் இப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்த்தார். ஆனா இதுல ஒரு பெரிய ரகசியம். அவருடைய கண் எப்படி இருந்தது, அவருடைய முகம் எப்படி இருந்தது, அவருடைய வாய் எப்படி இருந்தது, அதை பற்றி ஒரு விவரமும் இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவானால் அதை எழுத முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் தரிசித்த போது இயேசுவை பற்றி அவர் எழுதினார். என்ன எழுதினார்? அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல இருந்தது, உறைந்த மழையை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் இடிமுழக்கத்தை போல இருந்தது. அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தியிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இயேசுவை பற்றி வெளிப்படுத்தல் 1 7 காரியங்களை குறிப்பிட்டு எழுதினவர். சிங்காசனத்தை பார்க்கும்போது இந்த 7 காரியத்தை போல ஒரு காரியத்தையும் அவர் சொல்லவில்லை. அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு ஒளி வீசுகிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து பார்ப்பதற்கு வச்சிரக்கல் பதுமராகும். இந்த வசனத்தில் 3வது வசனத்தில் 3 விலையேறப்பட்ட கற்களை பற்றி எழுதுகிறார். ஒன்று, சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். இந்த சிங்காசனத்தை சூழ ஒரு வானவில் இருந்தது.
அந்த வானவில் மரகதம் போல இருந்ததாம். வஜ்ரக்கல், இரண்டாவது பதுமராகம், மூணாவது மரகதம். வஜ்ரக்கல் என்பது மகா வெண்மையானது, பிரகாசமான வெண்மை. அந்த வெண்மையை ஊடுருவி அந்த வெண்மை எங்கிருந்து வருகிறதோ அவரால் காண முடியல. அதே நேரம் இந்த பதுமராகங்கிறது ஒரு பிளட் ரெட்ல ஒரு பிரகாசமான ஒரு கலர். பிரதான ஆசிரியன் தன்னுடைய மார்பதக்கத்தில் 12 கற்களை வைத்திருப்பான். இதுல பென்யமீன் கோத்திரம் அந்த 12வது கல்லு வஜ்ரக்கல்லா. பரலோகத்தில் உள்ள 12 வாசல்கள் அஸ்திபாரங்கள்ல முதல் அஸ்திபாரம் இந்த வஜ்ரக்கல் என்று வெளிப்படுத்தல் 21:19 வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் 12 கற்கள், ஒரு பக்கம் 4, அடுத்த கீழே 4, அடுத்த 4. 12வது கல் பென்யமீனுக்குரிய கல், அது வஜ்ரக்கல், அது வெண்மையான கல். அதை குறித்து யாத்ராமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யாத்ராமம் 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் மேல அவரிலிருந்து 2 ஒளி வருகிறது. ஒன்று வெண்மையான ஒளி. அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இந்த பெரிய ஒளி அந்த சிங்காசனத்தை வருகிறது. அதே நேரம் அவர் பார்ப்பதற்கு பதும ராகத்தை போல இருக்கிறனால சிகப்பு நிறமான ஒளி அங்கே வருகிறது. 2 ஒளியின் மூலமாய்த்தான் சிங்காசனத்தில் உள்ளவரை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லுகிறார். உன்னத பாட்டில் அவரை வாசிக்கும் போது என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர். அவருடைய 2 குணாதிசயம், ஒன்று பரிசுத்தமானவர், அடுத்தது தியாகமானவர். சிகப்பு என்பது ஆண்டவருடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த தியாகம். அந்த ஒரே பேரான குமாரன் செந்நிறமான இரத்தத்தை சிந்தி கொடுத்த தியாகம். ஆகவேதான் சிங்காசனத்தை பார்க்கும்போது என்னுடைய ஆண்டவர் சாரோனின் ரோஜாவை போல சிகப்பா இருக்கிறார், பள்ளத்தாக்கின் லீலியை போல வெண்மையாய் இருக்கிறார். 2 ஆண்டவருடைய சுபாவத்தை குறிக்கிறது. பரம எருசலேமின் அஸ்திபாரங்கள் 12 அஸ்திபாரங்கள்ல 6வது கல் பதுமராகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரூபன் கோத்திரத்துக்கென்று பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் வைத்திருந்த கல் பதுமராகம். சிகப்பு நிறமானது. சிகப்பு நிறத்தோடு இரத்தமும் கலந்தது, அக்கினியும் சிவப்பான நிறமானது. சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற அபிஷேகத்தை அது காண்பிக்கிறது. இந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. மீண்டும் வாசிக்கிறேன் 3ஆம் வசனம். வீற்றிருந்தவர் வஜ்ரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். யோவான் அவரை பார்த்த உடனே விலையேற பெற்றவர். சாதாரண சில குழந்தை கொஞ்சிரும் நம்ம, என் தங்கம், என் வைரம், என் கண்ணு, என் முத்து. ஆண்டவரை எப்படி கொஞ்சிறதுன்னே யோவானுக்கு தெரியல. வெண்மையான பிரகாசத்தை பார்த்த உடனே என் வஜ்ரக்கல்லு, சிவப்பான வெளியே பார்த்த உடனே என் பதுமராகம். இப்போ பார்த்தால் அந்த சிங்காசனத்தை சூழ ஒரு வானவில் இருந்தது.
நம்ம ஒரு நாளும் வானவில்லினுடைய முழு பகுதியை பார்க்கவே முடியாது. அரை பகுதி தான் நமக்கு அது ஒரு வில்லாக தெரிகிறது. ஆனால் பரலோகத்தில் அந்த சிங்காசனத்தை சூழ ஒரு அழகு வானவில், சாதாரணமான வானவில்லை நம்ம 7 நிறங்களை பார்க்கிறோம். அதை விப்சியார் என்று சொல்வார்கள். வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், 7 கலர்கள். ஒவ்வொரு கலர் உள்ள முதல் எழுத்தை வைத்து VIBGYOR. ஆனா இந்த வானவில்லை பார்த்தா ஒரு சந்தோஷம். வானவில் என்றால் சமாதானம், வானவில் என்றால் ஒரு இளைப்பாறுதல், வானவில் என்றால் தேவன் நம்மோடு செய்த மனதுருக்கத்தின் உடன்படிக்கை. இனி நான் உலகத்தை ஜலப்பிரளயினால் அழிக்க மாட்டேன். என் ஆவி மனிதனோடு போராடி கொண்டிருந்தது, ஆகவே உலகத்தை அழிக்க வேண்டியதாயிற்று. இப்பொழுது அந்த வானவில்லை வானத்திலே நான் வைக்கப் போகிறேன். இந்த வானவில் ஆகாயத்தில் தோன்றும் போதெல்லாம் என் ஜனங்களோடு நான் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அது சமாதானத்தின் உடன்படிக்கை, அது இளைப்பாறுதலின் உடன்படிக்கை. ஆகவேதான் அந்த வானவில்லை ஆண்டவர் ஆகாய மீதியில வைத்தார். பரலோகத்து போகும்போது அங்கே நாம சந்திக்கிற பெரிய கிருபையில ஒரு கிருபை சமாதானம். ஒரு பிரச்சனையும் உள்ளம் கலங்கவே கலங்காது, எப்போதும் சமாதானம். ஆகவேதான் எபிரேயர் 4:9 தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலங்கள் இனி வருகிறதா இருக்கிறது. அது ஒரு உடன்படிக்கையின் வானவில். ஏசாயா 54:10 எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். 11ஆம் வசனத்தில் நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளத்தை பற்றி எழுதியிருக்கிறது. ஆனால் 10ஆம் வசனம், ஏசாயா 54:10 வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. அதுதான் அந்த வானவில், இளைப்பாறுதலின் உடன்படிக்கை. அதான் அந்த வானவில். அது நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வானவில்லை பார்க்கும்போது சங்கீதம் 19:1 தாவீது சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறது. அந்த வானவில் அப்படியே கர்த்தருடைய அன்பை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வானவில் எப்படி இருந்ததாம்? நாம் இங்கே 7 நிறங்களை குறித்து சொன்னோம். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் எழுதுகிறார், அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. மரகதம் என்பது பச்சை நிறத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விலையேற பெற்ற கல். பச்சை என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. பச்சை என்பது பசுமை வெளிப்படுத்துகிறது. பச்சை என்பது இனி உனக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, ஒன்றும் இல்லை. எவ்வளவோ துயரங்களை கடந்து வந்தாய், தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தாய், அநேகர் உன் தலைமையில நடந்து போனார்கள். இப்போ நீ பரலோக ராஜ்யத்தில் வந்து விட்டாய். இனி உனக்கு பசுமையான நாட்கள், இனி உனக்கு பசுமையான நாட்கள். அதான் அந்த மரகதம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அந்த மரகதம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அடுத்த வசனம், 4ஆம் வசனம், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசில்
பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். பரலோக பார்லிமெண்ட் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த சிங்காசனத்தை சூழ 24 ஆசனங்கள் இருந்தன. அதில் 24 மூப்பர்கள் இருந்தார்கள். 24 என்பது 2 பாகங்களாய் இணைந்தது. 12 12 ரெண்டும் சேர்ந்துதான் 24. 12 என்கிற எண் சீஷத்துவத்தின் எண். 12 என்பது அரசாங்கத்தின் எண். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபுக்கு 12 குமாரர் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். 24 என்பது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற பூரணத்தின் எண். பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ரவேலின் புத்திரரை சூழ்ந்திருக்கிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் 12 அப்போஸ்தலர்களை, சீஷர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்கும் ஆண்டவர், புதிய ஏற்பாட்டுக்கும் ஆண்டவர். ஆகவே பரலோக மந்திரி சபையில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் பூரணப்பட்டவர்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு அப்போஸ்தலரிலும் பூரணப்பட்டவர்கள் அந்த சிங்காசனத்தில் வந்து அமருவார்கள். அதற்காகவே ஆண்டவர் அந்த சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க விசுவாசிகள் அங்கு வருவாங்க. விசுவாசிகள் பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணி பூரணப்பட்டவங்க இயேசுனுடைய அருகிலேயே மணவாட்டியாய் உட்கார்ந்திருப்பாங்க. 24 மணவாட்டி அல்ல. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, முழு சபையிலிருந்து அவ்வளவும் ஒரே மணவாட்டியாய் அவரோடு உட்கார்ந்திருப்பார். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை ஒரே மணவாட்டியாய் ஆண்டவருடைய அருகில் உட்கார்ந்திருக்கும். ஆண்டவருடைய எதிரில் உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த 24 சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டு பிரதிநிதிகள், புதிய ஏற்பாட்டு பிரதிநிதிகள். கோத்திர பிதாக்கள் இருந்தார்கள். 12 கோத்திரங்கள் இருந்தன. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது சொன்னார், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன், உனக்கு ஒரு மகனை தருவேன், உனக்கு ஒரு ஜாதியை தருவேன், உனக்கு ஒரு ஜனங்களை தருவேன். அவர்களில் பூரணப்பட்டவர்கள் 12 பேர். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பாருங்க. தாவீது தன்னுடைய நாட்களில் 24 ஆசாரியர்களை தெரிந்தெடுத்து ஆலய பணிவிடையின் பொறுப்புகளை 24 பேருக்கு கொடுத்தார் என்று 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் பிரதான ஆசாரியனுக்கு கீழே 24 மூப்பர்கள் போன்ற ஆசாரியர்கள் அந்த பணிவிடைகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஊழியம் ஆசாரியத்துவ ஊழியம். வெளிப்படுத்தல் 1:6 சரி, வெளிப்படுத்தல் 5:10 சரி, எங்களை ஜாதிகள் ஜனங்கள் மத்தியில் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர். ஒரு ஆசாரியத்துவ ஊழியம் செய்கிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். இந்த சிங்காசனத்தை சூழ ஒரு வானவில் இருந்தது. அது பார்ப்பதற்கு மரகதம் போல காட்சியளித்தது.
அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்கள் இருந்தார்கள். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு பெரிய கண்ணாடி கடல் இருந்தது. இந்த கண்ணாடி கடல் எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் ஒன்றை விரும்புகிறார், உள்ளும் புறம்பும் தூய்மை. கண்ணாடிக்குள்ள என்ன இருக்கிறது? பவுல் சொல்கிறார், எங்களுடைய வாழ்க்கை மற்ற எல்லாரும் வாசித்து அறியக்கூடிய நிருபமா இருக்கு. சிலவங்க உள்ளத்துல இருக்கிறத அறியவே முடியாது. வெளியே தேனொழுக பேசுவாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சகம் வைத்திருப்பார். கண்ணாடி கடல் என்றது ஒரு திரளான சாட்சிகள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருவார்கள். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மாசு மறுவற்றவர்கள். அந்த கண்ணாடி கடல் நுரை தள்ளுவதில்லை, அருவருப்பு அங்கே இருப்பதில்லை, பரலோகத்தில் சமுத்திரம் காணப்படுவதில்லை. ஆனால் தெளிவுள்ள சுத்தமுள்ள தூய்மையான கண்ணாடி போல உள்ள ஒரு கடலத்தனையான தேவ ஜனங்கள், திரளான சாட்சி, உள்ளும் புறம்பும் இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அந்தரங்க வாழ்க்கையிலும் வெளியரங்க வாழ்க்கையிலும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் காணப்பட்டவங்க ஒரு பெரிய கண்ணாடி கடல் போல காணப்படுவாங்க. ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம் ஏதோ நம்ம ரூம் மாதிரி ஒரு சின்ன நீளம் அகலம் போல சின்ன ரூம் போல இருக்காது. கடல்னா இவ்வளவு நீளமா இருக்கும் பாருங்க. கடலுங்கிறது சின்ன இடம் இல்லை, ஒரு பெரிய இடம். அந்த சிங்காசனத்துக்கு முன்பா கடல் போல திரளான ஜனங்கள். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. தானியேல் 12:3 வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் என்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல, கண்ணு கெட்டின தூரமெல்லாம் பரிசுத்தமாய் ஜீவித்த பரிசுத்தவான்கள் கண்ணாடி கடலை போல இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வேகமாக கழிந்து போகும். இந்த வாழ்க்கையும் பரலோகத்தில் நம்ம கோடி கோடி நித்திய காலமாய் வாழ்கிற வாழ்க்கையோடு ஒப்பிடவே முடியாது. இந்த பூமியில மிக குறைவான காலம் வாழும்படி நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்து, என் பிள்ளையே இந்த பூமியில உன்னுடைய வாழ்க்கை கண்ணாடி போல இருக்கட்டும், உள்ளும் புறமும் இரத்தத்தால கழுவப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அந்தரங்க வாழ்க்கையும் வெளியரங்க வாழ்க்கையும் கண்ணாடி போல காணப்படட்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் கோடி கோடி வருஷமாய் அவரை துதித்து மகிழ்கிற அந்த மகிமையின் ராஜ்யத்தில் நாம் வாழப்போகிறோம். நாம் எழுந்து நிற்போம், கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுவோம். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொள்ள, நம்மை உருவாக்கினவரை அறிந்து கொள்ள, ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில வைத்திருக்கிறவரை தெரிந்து கொள்ள அவருடைய கல்வாரி அன்பை நமக்கு போதித்திருக்கிறார். நம்மோடு வழி நடந்து வருகிறார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக, கொஞ்ச காலம் அவரை நேசித்து அன்பு செலுத்துகிற யோவானை போல அவருக்கு பிரியமானதை செய்யும்படி நம்முடைய கண்கள் அவரையே கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கட்டும். இந்த உலக வாழ்க்கை வேகமாய் கடந்து போகும். இந்த உலகத்தில் நம்முடைய ஆசை இச்சைகளை வைப்பதற்கு இந்த உலகத்தின் மேன்மை ஒன்றுமில்லை. வானங்கள் மட மட என்று அகன்று போகும். காணப்படுகிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு மேன்மையான நம்பிக்கை, ஒரு மகிமையான நம்பிக்கை.
இயேசுவோடு என்றென்றைக்கும் வாழ்வேன் என்கிற நம்பிக்கை, அவர் இருக்கிற இடத்துல நாம் அவரோடு வாழ்வோம் என்கிற நம்பிக்கை, எல்லா தேவதூதர்களுக்கு மேலாக கர்த்தர் என்னை அன்பு கூர்ந்து உயர்த்தி இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தை இயேசுவோடு சுதந்தரித்துக் கொள்ளுவேன். அவரை என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். உன்னதங்களில் அவரோடு உலாவும்படி செய்தார். எல்லா நட்சத்திர மண்டலங்களுக்கு மேலாக கர்த்தரோடு உலாவி வருகிற பாக்கியத்தை தந்தார். எவ்வளவு மேன்மைப்படுத்தினார் ஆண்டவர், எவ்வளவு மேன்மையாய் நம்மை பார்க்கிறார். நம்மை குறித்து எவ்வளவு மகிமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வளோ கிருபை பாராட்டினார், அவ்வளோ அன்பு பாராட்டினார். உலகத்தில் அவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு கல்வாரி சிலுவையில வெளிப்படுகிறது. நித்தியத்தில் அவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அமருவதிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், தேவனே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் வேறு யார் எனக்கு உண்டு? பூமியிலே உம்முடைய விருப்பம், உம்மை தவிர விருப்பம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் ஒன்றுமில்லை. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். கர்த்தருடைய மகிமை நம்முடைய மத்தியில இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமை நாம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். கர்த்தருடைய செட்டைகள் நம்ம மேல விரித்திருக்கட்டும். அவருடைய செட்டைகள் நம்மை அரவணைத்துக் கொள்ளட்டும். அவருடைய மனதுருக்கம் நம்ம மேல இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபாசனத்திலிருந்து எவ்வளவு கிருபை வெளிப்படுகிறது, எவ்வளவு கிருபை வெளிப்படுகிறது. இந்த 12 மாதங்களும் அவருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டே வந்தது. அவருடைய கிருபையின் சட்டைகளிலே நம்மை தூக்கி சுமந்து கொண்டே வந்தார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய தயவு காருண்யம் எவ்வளவு பெரியது. இயேசுவை போல நம்மை நேசிக்கிறவர்கள், இயேசுவை போல மனதுருக்கம் உள்ளவர்கள், இயேசுவை போல நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர்கள், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஓ ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே வானங்கள் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக, வானங்களை கிழித்து இறங்குவீராக. ஒரு அக்கினி அபிஷேகம் செய்கொண்டவர்களாய் விளங்கும்படி, பரிசுத்தம் உள்ளவர்களாய் விளங்கும்படி, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சகலவற்றையும் புதிதாக்குகிறாய், சகலவற்றையும் புதிதாக்குகிறாய். உமக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் கிருபைகளை காத்து கொண்டக்காய் நன்றி. தேவ பலத்தோடு, தேவ சமூகத்தோடு புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் பிரவேசித்து வருடம் முழுவதிலும் மகிமையை காண உதவி செய்யும். வருடம் முழுவதிலும் எங்களுடைய பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய நெய்யாய் பொழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும்பா. உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமாயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோக தரிசனங்களை தாரும் ஆண்டவரே. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு முன்பாய் திறந்திருக்கட்டும். வெளிப்பாடுகளை தாரும். ஓ, வருங்காலங்களை அவ எங்களுக்கு சொல்லி தரும்படி ஜெபிக்கிறேன். ஆளுபற்ற தீர்க்கதரிசன அபிஷேகத்தால நிரப்ப ஆண்டவரே. புதிய ஏற்பாடு புதிய வருஷத்தில் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மன கண்களை திறந்தருள வேண்டும் என்று, பிரகாசமான மன கண்களை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.